Exercise 2.7. Question number 1. Which of the following sequences are in GP? இங்கே ஒவ்வொரு ரோம் லெட்டர்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ரோம் லெட்டர் 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் இந்த கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸில் ஒவ்வொரு டேர்முக்கும் நேம் கொடுக்குறோம். அது T1, T2, T3, T4. அதை ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுவோம். செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டேர்ம் அதோடைய ப்ரீவியஸ் டேர்ம் தேர்ட் டேர்ம். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இவங்க எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா ஈக்குவல்ட் அப்படின்னு கொடுக்கணும். The given sequence is in GP அப்படின்னு ரைட் பண்ணணும். காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு இந்த வேல்யூஸ் எடுத்து ரைட் பண்ணிடலாம். சப்போஸ் இவங்க எல்லாருமே ஈக்குவல்ட்டு இல்லை, யாராவது ஒருத்தர் கூட நாட் ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா the given sequence is not in GPன்னு சொல்லிடணும். இதை ரைட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். இதுதான் ப்ரொசீஜர். இது எல்லாமே செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து ரைட் பண்ணுதேன். இந்த சீக்வன்ஸ் எடுத்து ரைட் பண்ணுதேன். இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க வந்து T1, செகண்டில் இருக்கவங்க T2, தேர்டு T3, ஃபோர்த்து T4 எக்ஸெட்ரா. ஹையஸ்ட் 4 டேர்ம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 4 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் எடுத்துக்காங்க T2, அதோடைய ப்ரீவியஸ் டேர்ம் T1. நெக்ஸ்ட்டு T3 எடுங்க, அதோடைய ப்ரீவியஸ் டேர்ம் T2 டினாமினேட்டர் ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் T4, 4 ப்ரீவியஸ் டேர்ம் 3, இப்போ T3. இப்போ இந்த டேர்ம்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. T2 வேல்யூ என்ன இருக்கு? 9 டிவைட் பை T1 வேல்யூ 3, T3 வேல்யூ இஸ் 27 டிவைட் பை T2 வேல்யூ இஸ் 9, T4 வேல்யூ இஸ் 81 டிவைட் பை T3 வேல்யூ 27. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. கட் பண்ண சான்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. 1 3 is 3, 3 3 is 9. இந்த பிளேஸில் 1 9 is 9, 3 9 is 27. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போய்க்கலாம். இந்த பிளேஸில் 3 டேபிள் யூஸ் பண்ணிக்கிறது. 9 3 is 27, 2 3 is 6, பேலன்ஸு 2 இருக்கும். 7 3 is 21. இங்கே 1 9 is 9, 3 9 is 27. இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் 1 இருந்தால் விட்டுலாம், நியூமரேட்டர் மட்டும் ரைட் பண்ணுங்கள் 3 இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் டினாமினேட்டர் 1 இருக்குது, நியூமரேட்டர் மட்டும் ரைட் பண்ணுது இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் டினாமினேட்டர் 1 வந்துட்டு நியூமரேட்டர் மட்டும் ரைட் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்களா? therefore T2 டிவைட் பை T1 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் T3 டிவைட் பை T2 இஸ் ஈக்குவல் டு T4 டிவைட் பை T3. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஆர் ratios between successive terms are equal. நீங்கள் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இதை யூஸ் பண்ணிக்கலாம். therefore இந்த சீக்வன்ஸ் அப்படி ரைட் பண்ணிக்கலாம். 3, 9, 27, 81, 3 dot is in GP or in GP கட்டுறது. ஸோ in GP அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். GP அல்லது given சீக்வன்ஸ் ரைட் பண்ணிக்கங்க. காமன் ரேஷியோ R equal to 3. எல்லாருமே சேமாக வந்ததுனால 3 எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக R equal to 3 கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா சம்முக்கும் நம்ம செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் கிவன், இதை எடுத்து அப்படி ரைட் பண்ணுதேன். ஃபர்ஸ்ட்டில் இருக்க டேம் T1, T2, T3, here T4, T2 டிவைட் பை T1, T3 தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம். Next T4 divided by T3 is equal to T2 value 44, T1 value 4, T3 value 4 4 and over 4, T2 value double 4. Next T4 value double 4 and double 4 divided by T3 value triple 4. Possible இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. 1 4 is 4, 1 4 is 4, 1 4 is 4. அதே மாதிரி தான் இங்கே நினச்சிங்க 1 4 is 4, 1 4 is 4, டேரெக்டாக 1 1 வந்துடுவாங்க. இந்த பிளேஸில் நினச்சிங்க 4 4 இருக்கிறனால 4 1 யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸில் 3 1 யூஸ் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 2. இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குது, விட்டுலாம். நியூமரேட்டர் மட்டும் 11 இருப்பாங்க. இந்த வேலையை கட் பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாக நினச்சிங்க 111 டிவைட் பை 11. இந்த பிளேஸில் எப்படி தான் 1000 அண்டு 111 டிவைட் பை 111. இப்போ செக் பண்ணி பாருங்கள், இவங்க எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்களா? இல்லை. ஸோ அப்போ இந்த T1 T2 முந்தின டேர்ம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட் பண்ணிவிட்டு நாட் ஈக்குவல் போடுங்க. T2 டிவைட் பை T1, நெக்ஸ்ட்டு T3 டிவைட் பை
T2 நெக்ஸ்ட்டு T4 டிவைட் பை T3 இவங்க எல்லாமே நாட் ஈக்குவலாக இருக்கிறாங்க. நாட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல். ஃபைனலாக therefore the given sequence is இங்கே நாட் ஈக்குவல் வந்ததுனால நாட்னு யூஸ் பண்ணிக்கங்க. நாட் இன் ஜிபி. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1ல் தேர்ட் ரோம் லெட்டர் கிவன் சீக்வன்ஸ் எடுத்து ரைட் பண்ணிவிட்டேன். இந்த பிளேஸில் 3 டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் T1, T2, T3. T2 டிவைட் பை T1 தேர்ட் டேர்ம் வரும்போது T3 டிவைட் பை செகண்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 மட்டும்தான் வரும். பிகாஸ் இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணலாம். T2 வேல்யூ 0.05, T1 வேல்யூ 0.5, T3 வேல்யூ 0.005 டிவைட் பை T2 வேல்யூ 0.05. கட் பண்ணும்போது சார் கன்ஃபியூஸாக இருப்பீங்க டெசிமல் வந்தது அப்படின்னால. அப்போ என்ன செஞ்சுக்கோங்க, இதை வந்து லைக் டெசிமலாக சேஞ்ச் பண்ணுங்கள். லைக் டெசிமல் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் 1 டிஜிட் தான் இருக்குது. அப்போ ஒரு டிஜிட்டுக்கு நீங்கள் ஒரு 0 ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளேஸில் பாருங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1, 2, 3 டிஜிட்ஸ் இருக்குது. இங்கே 1, 2 டிஜிட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 0 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் கால் லைக் டெசிமல்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே இங்கே 2 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்கா? இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்பர்ஸ்லாம் எடுத்து ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணும்போது இங்கே 5 இருக்கும். 5க்கு லெஃப்ட் சைடில் 0, 0ன்னு வருவாங்க. அந்த 0 விட்டுருங்க. டிவைட் பை இங்கே என்ன செய்வீங்க, 5க்கு லெஃப்ட் சைடில் 0ன்னு இருக்கும், ரைட் சைடில் 5 0 மட்டும் இருக்குமா? அதை அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் இருக்க 0 மட்டும் விட்டுருதோம். இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். 3 டிஜிட் இருக்குது, இங்கே 3 டிஜிட் இருக்குது. அப்போ அந்த பிளேஸில் 5 டினாமினேட்டில் 5 0ன்னு வரும். லெஃப்ட் சைடில் 1 0, 2 0, 3 0 இருக்கா? இப்போ 5க்கு லெஃப்ட்டில் இருக்க 0க்கு வேல்யூ இருக்காது, அதனால் விட்டுட்டோம். இந்த பிளேஸ்லேயே லெஃப்ட் சைடில் 2 0 இருக்குது, விட்டுட்டோம். ரைட் சைடில் இருக்க ஒரு 0 மட்டும் ரைட் பண்ணிட்டோம். 5 டேபிளில் கட் பண்ணலாம். 1 5 is 5. இந்த பிளேஸில் 1 5 is 5 0 ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி 1 5 is 5 இங்கே 10 5 15 வருவாங்க. இஸ் ஈக்குவல் டு 2. இந்த பிளேஸில் 1/10. அதே மாதிரி இந்த பிளேஸ்லேயே 1/10 இருக்கு. இதை நீங்கள் டெசிமல் பாயிண்டில் வேணும் அப்படின்னா இங்கே டினாமினேட்டில் ஒரு 0 இருக்கா? அப்போ ஒரு டிஜிட் தள்ளி லெஃப்ட்டில் மூவ் பண்ணி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ லாஸ்ட்டில் 1 இருக்குது, இதுலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா பாயிண்ட்டு இங்கே 0ன்னு வரும். அதே மாதிரி இந்த ரெண்டில் எதை ரைட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஈக்குவலாக தானே இருக்கிறாங்க. T2 டிவைட் பை T1, T3 டிவைட் பை T2. அப்போ ஈக்குவல் போடுங்க. therefore given sequence is in GP. therefore இந்த R is equal to 2, 0.1. that's all. next question number 1ல fourth row letter given எடுத்து ரைட் பண்ணுது. given sequence எடுத்து ரைட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்குது T1, second T2, third T3. there are 3 terms. so second term divided by T1. next T3 divided by T2. values substitute பண்ணலாம். T2 value 1/6 divided by T1 value 1/3. இந்த மாதிரி fractions வரும்போது bracket போட்டுக்காக ஐடென்டிஃபை பண்ணதுக்காக வேண்டி. நெக்ஸ்ட் T3 value 1/12 divided by T2 value is 1/6. ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்காக வேண்டி ஒரு ப்ராக்கெட் போடுங்க அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணுங்கள் 1/6. அதே மாதிரி இந்த பிளேஸ்க்கு பாருங்கள், இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது 1/12. நெக்ஸ்ட்டு இந்த டினாமினேட்டர் வேல்யூஸை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 1/3 ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க அப்படின்னா அதை அப்படியே ரொட்டேஷனாக மாறிடுவாங்க. இப்போ 3/1 வருவாங்களா? அதாவது இப்படி இருக்க வேல்யூஸை இப்படி சேஞ்ச் பண்ணுறோம் 3/1. அதே மாதிரி இந்த பிளேஸ்க்கு பாருங்க, இப்போ 1/6 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 6/1ன்னு வருவாங்க. இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கட் பண்ண சான்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. 1 3 is 3, 2 3 is 6. இந்த பிளேஸில் 1 6 is 6, 2 6 are 12. நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 1 is 1, டினாமினேட்டரில் 2 1 is 2. அதே மாதிரி இந்த பிளேஸ்லையும் பாருங்க, 1 1 is 1, டினாமினேட்டரில் 2 1 is 2. இப்போ இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. therefore T2 divided by T1, T3 divided by T2. 2 பேரும் equal. therefore the given sequence is in GP. therefore common ratio R is equal to 1/2. next fifth row letter given sequence எடுத்து ரைட் பண்ணுது. terms name கொடுக்குறேன். T1, T2, T3, next T4.
ரேஷியோ கம்பேர் பண்ண போகிறோம். செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், T3 டிவைட் பை T2, 4 வரைக்கும் இருக்கிறதுனால 4 யூஸ் பண்ணிக்கிறோம். T4 டிவைட் பை T3, T2 வேல்யூ -5, T1 வேல்யூ 1, T3 வேல்யூ 25, T2 வேல்யூ -5, T4 வேல்யூ -125, T3 வேல்யூ 25. கட் பண்ண சான்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸில் டினாமினேட்டரில் 1 இருக்குது, விட்டுடலாம். அப்போ நியூமரேட்டர் -5 மட்டும் அப்படி ரைட் பண்ணுவோம். இந்த பிளேஸில் 1 5 is 5, 5 5 are 25. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ரைட் பண்ணும்போது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மைனஸ் நியூமரேட்டர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இந்த 5 அப்படி ரைட் பண்ணிக்காங்க. நீங்கள் 5 டேபிள் கட் பண்ணி போகலாம், டேரெக்டாக 25 டேபிள் கட் பண்ணால் பண்ணிக்கலாம். இங்கே 5 5 are 25, 2 5 are 10, பேலன்ஸ் 2, 5 5 are 25. நெக்ஸ்ட்டு 1 5 is 5, 5 5 are 25. அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் இருக்காங்களா அப்படி ரைட் பண்ணுதோம். இங்கே பேலன்ஸ் 5 மட்டும் இருக்கும், டினாமினேட்டரில் 1 இருந்தால் விட்டுறதும். இப்போ இவங்க எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்களா? T2 டிவைட் பை T1 is equal to T3 divided by T2 is equal to T4 divided by T3. The given sequence is in GP. Therefore, common ratio R is equal to -5. Next, 6th Roman letter. Given sequence எடுத்து ரைட் பண்ணிட்டேன். டேம் கம்பேர் பண்ணுது. Second term divided by first term, third term divided by second term, fourth term divided by third term. Substitute பண்ணலாம். T2 value 60, T1 value 120, T3 value 30, T2 value 60, T4 value 18, T3 value 30. 0 0 கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 6 டேபிள் கட் பண்ணலாம். 1 6 is 6, 2 6 are 12. இந்த பிளேஸில் 0 0 கட் பண்ணிக்கலாம். 1 3 is 3, 2 3 are 6. இங்கே ஈவன் நம்பராக இருக்குது, 2 டேபிள் கட் பண்ணி போகலாம். ஸோ அப்போ 9 2s are 18, இங்கே 1 2 is 2, பேலன்ஸ் 1 இருக்கும், 5 2s are 10. 3 டேபிள் கட் பண்ணலாமா? 3 3s are 9, 5 3s are 15. நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் 2, நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் 2, நியூமரேட்டரில் 3, டினாமினேட்டரில் 5. இந்த 3 ரேஷியஸ்லையும் லாஸ்ட் ஒன்று மட்டும் நாட் ஈக்குவல் வந்துட்டு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று மட்டும் நாட் ஈக்குவல் வந்தாலுமே திஸ் இஸ் நாட் ஏ ஜிபி. T2 டிவைட் பை T1, T3 டிவைட் பை T2, T4 டிவைட் பை T3. இவங்க 2 பேர் ஈக்குவல், பட் இது என்ன நாட் ஈக்குவலாக இருக்கிறாங்க. Therefore, the given sequence is not in GP. Next, 7th Roman letter. டேர்ம்ஸ்க்கு நேம் கொடுக்குறேன், ரேஷியோஸ் கம்பேர் பண்ணுவேன், சப்ஸ்டிட் பண்ணலாம். T2 4, T1 16, T3 is 1, T2 is 4, T4 is 1 by 4 divided by T3 is 1. 1 4 is 4, 4 4s are 16. இங்கே கட் பண்ண சான்ஸ் இல்லை, அப்படி விட்டுடலாம். இங்கே டினாமினேட்டரில் 1 இருந்தால் விட்டுருங்க. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே நியூமரேட்டர் 1 by டினாமினேட்டர் 4, இதை அப்படியே இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டினாமினேட்டர் 1 மட்டும் லீவ் பண்ணிங்கன்னா 1 by 4 இருக்கும். இப்போது இந்த ரேஷியோஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்காங்க. T2 டிவைட் பை T1 is equal to T3 divided by T2, T4 divided by T3. The given sequence is in GP. The common ratio R is equal to 1 by 4. Next, question number 2. Write the first 3 terms of the GP. GP nuடைய first 3 terms கேட்டிருக்காங்க. Whose first term, அதான் A is equal to 6 கொடுத்துருக்காங்க. And the common ratio R is equal to 3 கொடுத்துருக்காங்க. R given below. ஸோ இந்த கிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்ய, ஃபஸ்ட்டு 3 termஸை ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து ரைட் பண்ணுவீங்க. A, that is first term 6, common ratio R is equal to 3. ஃபஸ்ட்டு 3 term கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து T1, செகண்ட் டேர்ம் வந்து T2, தேர்ட் டேர்ம் வந்து T3.
ஜிபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏன்னு எடுப்போம், செகண்ட் டேர்ம் வந்து ஏஆர், தேர்ட் டேர்ம் வந்து ஏஆர் ஸ்கொயர். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏ வேல்யூ நமக்கு என்ன இருக்குது 6. நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் ஏ வேல்யூ 6 அப்படி ரைட் பண்ணுறோம். ஆர் வேல்யூ வந்து 3. அதை டேரெக்டாக 3ன்னு போட்டிங்கன்னா 63ன்னு மாறிடும். ஒன்று ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம் அல்லது இன்ட்டுன்னு சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஏ வேல்யூ இஸ் 6, ஆர் வேல்யூ இஸ் 3. ஸோ அந்த பிளேஸ் 3ன்னு போட்டு ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 3 மல்டிப்ளை பண்ணுது, 6 3s are 18 இஸ் ஈக்குவல் டு இங்கே 6 3 ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும், 3 3s are 9, 6 9s are 54. ஸோ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். therefore ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இன் ஜிபி அல்லது ஆஃப் ஜிபின்னு கூட போட்டுக்கலாம். ஆர் ஃபர்ஸ்ட் இருக்கு 6, செகண்ட் டேர்ம் வந்து 18, தேர்ட் டேர்ம் இஸ் 54. தட்ஸ் ஆல். இதே ப்ரொசீஜர் தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய ரோமன் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர் கிவன் எடுத்து ரைட் பண்ணுதோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் T1, செகண்ட் டேர்ம் T2, தேர்ட் டேர்ம் T3. ஃபார்மா ரைட் பண்ணும்போது ஏ, இங்கே வந்து ஏஆர், நெக்ஸ்ட்டு ஏஆர் ஸ்கொயர். A value is √2, R value also √2. இந்த பிளேஸில் A value √2, R value √2. இங்கே ஸ்கொயர் இருக்கனால அதனுடைய பவரில் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்மில் சிங்கிளாக இருக்க அப்படி வச்சுக்கலாம். இந்த பிளேஸில் √2 ரெண்டு பேர் சேமாக இருக்காங்க. ஸோ √2 இந்த ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணுவீங்க. இந்த √2 ஸ்கொயர் வந்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம், டேரெக்டாக 2 ரைட் பண்ணிக்கலாம். என்னுடைய மீனிங் என்ன அப்படின்னா √2 வேல்யூ 2 பவர் 1/2 ஸ்கொயர் யூஸ் பண்ணீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் கட் பண்ணீங்கன்னா பவரில் 1 இருக்கும். பவரில் 1 இருந்தால் லீவ் பண்ணிக்கலாம், டேரெக்டாக 2 ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிளேஸ்க்கு பாருங்கள், √2 × 2 அப்படின்னு வரும். இதை நீங்கள் ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரூட் இன்சைட் மாதிரி இருக்கும். இரேஷனல் நம்பர் √2 நெக்ஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் ஃபைன் பண்ணிட்டோம். therefore ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இன் ஜிபி அல்லது ஆஃப் ஜிபின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஆர் ஃபர்ஸ்ட் வேல்யூ √2, செகண்ட் டேர்ம் இஸ் 2, தேர்ட் டேர்ம் இஸ் 2√2. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2ல் தேர்ட் ரோமன் லெட்டர் கிவன் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டேர்ம் T1, செகண்ட் டேர்ம் T2, தேர்ட் டேர்ம் T3 இஸ் ஈக்குவல் டு T1 இஸ் A, T2 இஸ் AR, T3 இஸ் AR ஸ்கொயர். வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணலாம். A இஸ் 1000, மறுபடியும் A வேல்யூ 1000 அப்ளை பண்ணுதோம். ஆர் வேல்யூ வந்து இன்ட்டு 2/5 அல்லது ப்ராக்கெட்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ இஸ் 1000 இன்ட்டு ஆர் வேல்யூ 2/5 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் பவர் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ண சான்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். 1 5 is 5, 2 5s are 10, பேலன்ஸ் 0லாம் அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, இந்த 00 அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 400. இந்த பிளேஸில் 1000 இன்ட்டு இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2/5, 2/5, 1 5 is 5, 2 5s are 10, 00 ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 5 is 5, 4 5s are 20, 0 கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க 40. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4, 4 4s are 16, 0 லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 டைம் ஃபைன் பண்ணிட்டோம். therefore ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி ஆர் ஃபர்ஸ்ட் 1000, செகண்ட் டேர்ம் 400, தேர்ட் டேர்ம் 160.